Hi, hello, vanakkam and welcome to Big Boss Season 7, the grand finale. Big Boss Season 7 உடைய 105வது நாள், அதாவது கிராண்ட் ஃபினாலே டே. சுருக்கமாக சொல்லணும்னா கடைசி நாள்பா, இன்னையோட அந்த ஷோ முடிய போகுது. அதாவது இந்த சீசன் 7 பொறுத்த அளவுக்கு 105 நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த கண்டஸ்டன்ட்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கும் தெரியல, பார்த்த நமக்கும் ஒன்றும் புரியல, அப்படிதான் இருந்துச்சு. அதை தாண்டி நிறைய கொலாடி சண்டை, அதுக்கப்புறம் நிறைய காதல், அதுக்கப்புறம் நிறைய வன்மம். அதை தாண்டி இந்த சீசன்ல முக்கால்வாசி வந்து இந்த புள்ளி கேங்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இங்கிட்டு ஒரு கேங் இங்கிட்டு ஒரு கேங் இப்படியே தான் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஒருத்தரும் அடிச்சு வெளியே துரத்துனதுக்கு அப்புறமும் திரும்பவும் கடைசி அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துட்டு அதே மாதிரி தான் கேங் சேர்ந்துட்டு இருந்தாங்க. அதாவது இவங்களை திருத்தவே முடியாது அப்படின்ட்டு நம்மளே வந்து முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த 105 நாள்ல ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் எவ்வளவு கஷ்டமா அவங்க கஷ்டப்பட்டாங்க. வேலைக்கு சாப்பாடு உள்ள போயிடுது, டாஸ்க்ன்ற பேர்ல வந்து ஜாலியாக ஒரு கேம் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப நல்லா சாப்பிட்டு தூங்குறாங்க. இடையில அப்பப்போ வந்து லவ் பண்ணிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. இதான் நடந்துச்சு. சரி, ஓகே மக்களே, ஒரே விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, வீக்கெண்ட்ல வந்துட்டு கிளாஸ் டீச்சர் கிட்ட திட்டு வாங்குற மாதிரி ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து திட்டுவாப்புல. அந்த திட்டதும் வாரத்துக்கு வாரம் மாறி நடந்துட்டே இருந்துச்சு. மற்ற சீசன்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒரு 10 நாள் 20 நாள் 50 நாள் 70 நாள்லாம் வந்துச்சுன்னா இவன் தான் டைட்டில் வின்னர் அப்படின்ட்டு நம்ம கெஸ் பண்ணிடலாம். இந்த சீசனை பொறுத்த அளவுக்கு யாரா டைட்டில் வின் பண்ண போறீங்க அப்படிதான் இருந்துச்சு. அதை தாண்டி வந்துட்டு இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 7 கப்பை கையில தூக்க போறது யாரு தெரியுமா? அதுக்கு முன்னாடி இந்த குறும்படத்தை பார்த்துட்டு வந்துருங்க. எருமையோட புறகுல வயலின் வாசிச்சுட்டு ஒண்ணும் காரியம். Sorry sir. Hey, there is no use of playing violin at the back of a buffalo. இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம ஆண்டவரையும் மாயாவும் வச்சுட்டு நிறைய மீம்ஸ் ட்ரோல் இதெல்லாம் வந்துட்டே இருந்துச்சு. நம்மளும் பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கு ஏத்த மாதிரி தான் பிக் பாஸ் வீட்லயும் நடந்துட்டே இருந்துச்சு. மாயா வந்து எனக்கு தெரிஞ்சு 50 நாள்லயே வெளியே போக வேண்டியவங்க, இருந்தாலும் பிக் பாஸ் டீம் வந்து அவங்கள சேவ் பண்ணி காப்பாத்திட்டே வந்தாங்க. எப்படா நீ சொல்றவங்க வெளியே போறவங்க அப்படின்ட்டு. அதாவது அந்த ஓட்டிங்லாம் பார்க்கும்போது எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் கடைசியா தான் மாயா இருப்பாங்க. ரொம்ப கேவலமா ஓட்டு வந்து துளுண்டு தான் வாங்கியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா, மாயா நீங்க இந்த வாரம் சேவ் அப்படின்னு வந்து கமல் சார் வந்து சேவ் பண்ணிட்டு போயிடுவாரு. எதுக்காக பிக் பாஸ் டீம்லாம் வந்து அவங்களை சேவ் பண்ணி கொண்டு போனாங்க அப்படின்னா, மாயா வந்து ஒரு சூனியக்காரி. உண்மையாவே வந்து என்னன்னா, அவங்க குரூப்ல இருக்கிற ஒரு ஆள் கூட உள்ள இருக்க மாட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த சூனியக்காரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் சூனி வச்சு வெளியே அனுப்பிச்சிடும். அது அவங்க கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாது. ஆனா இந்த சூனியக்காரி வேணும் அப்படின்ட்டு பிக் பாஸ் டீமுக்கு வந்து தெரியும். அதாவது இது வந்து ஒரு ஷோ. இந்த ஷோ என்ன அப்படின்னா, மக்கள் நிறைய பேர் பார்த்தா காசு நிறைய வரும். அதாவது அவங்களுக்கு வந்து காசு முக்கியமா இல்ல வந்து மக்கள் சொல்றால வெளியே தூக்கி போறது முக்கியமா? மாயாவை தூக்கி வெளியே போட்டா மக்கள் நிறைய பேர் வந்து இந்த ஷோ பார்க்க மாட்டாங்க. அப்புறம் டிஆர்பி கம்மியாயிரும். அதுக்கப்புறம் இந்த ஸ்பான்சர் ஆடு கொடுக்குறவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் வந்து இந்த மாதிரியான கேரக்டர் வந்து கடைசி வரைக்கும் வச்சிருந்தாங்க. சரி, ஓகே, இன்னைக்கு வந்து கிராண்ட் ஃபினாலே வந்து ஷூட் போயிட்டு இருக்குது. எங்க EVP-ல வந்து பிக் பாஸ் ஷூட் போயிட்டு இருக்குது. ஒரு சில தகவல்கள் வந்து நம்ம காதுக்கு வந்திருக்குது. இவங்க தான் டைட்டில் வின்னர், இந்த மாதிரி தான் டைட்டில் வின்னர் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை தாண்டி வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னர் வந்து அர்ச்சனா தான் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து போர்க்கொடியெல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. சரி, அர்ச்சனா டைட்டில் வின்னர் இல்ல, அப்புறம் யாரு? மாயாவா? சி, இந்த ஆயா வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு நான் அதை மாயால சொல்ல மாட்டேன். அப்புறம் யாரு? மணிச்சந்திராவா, இல்ல தினேஷா, இல்ல விஷ்ணுவா? யாரா இருக்கும்? என்ன பாஸ் இப்படி கன்ஃபியூஸ் பண்றாங்க? சரி, ஓகே மக்களே, இன்னைக்கு வந்து இந்த ஓட்டிங் ரிசல்ட் இருக்கிறதுல யார் அதிகமா இருக்காங்க அப்படின்றத முதல்ல பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 51% ஓட்டு. அதாவது இவங்க 5 பேர் சேர்ந்துமே 50% ஓட்டு தான் வச்சிருக்காங்க. சாரி, இவங்க 4 பேர் சேர்ந்துமே. அர்ச்சனா மட்டுமே 50% ஓட்டு வந்து வச்சிருக்காங்க. அர்ச்சனா வந்து டாப் 1ல இருக்காங்க, முதலிடத்துல இருக்காங்க ஓட்டிங்ல. அதாவது மக்கள் சப்போர்ட் அதிகம் வந்து அர்ச்சனாவுக்கு. அதே மாதிரி கமலஹாசன் சார் அந்த பிக் பாஸ் சப்போர்ட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு. அப்போ மக்கள் சப்போர்ட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு டைட்டில் கொடுப்பாங்களா, இல்லை பிக் பாஸ் சப்போர்ட், அந்த ப்ரொடியூசர் சப்போர்ட், ஸ்பான்சர் சப்போர்ட், கமலஹாசன் சார் சப்போர்ட்ல இருக்கிற ஒருத்தருக்கு டைட்டில் கொடுப்பாங்களா? டவுட்டா இருக்குல்ல? அதே டவுட் தான் எனக்கு இருக்கு. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் பிளேஸை விட்டுருங்க. செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னா, மணிச்சந்திரா வந்து செகண்ட் பிளேஸ்ல ஓட்டிங்ல இருக்காரு. 3வது யார் இருக்காங்கன்னா தினேஷ் இருக்காரு. 4வது வந்து பாத்தீங்கன்னா மாயா இருக்காங்க. 5வது தான் வந்து நம்ம விஷ்ணு விஜய் இருக்காங்க. சரி, இதுல யார் வின்னர், இதுல யார் ரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய குழப்பம் இருக்கு இல்லையா? ஸோ நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் சப்போர்ட் பண்ண அர்ச்சனாவுக்கு தான் வந்து டைட்டில் கொடுத்துருக்காங்க. என்னடா
என்னடா சொல்ற, இவனால மாயாவை காப்பாத்துறாங்க, அது எதுக்கு அப்படின்னா மாயா வந்து பின்னால வரைக்கும் வரணும், அப்பதான் வந்து இந்த ஷோ இன்ட்ரெஸ்டிங்கா போகும், மக்கள் வந்து பார்ப்பாங்க அப்படின்றதாக மாயா வந்து கடைசி வரைக்கும் கூட்டு வந்தாங்க. இப்போ வந்துட்டு சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அமைச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா செகண்ட் பிளேஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மணிச்சந்திராவுக்கு கொடுக்குறாங்களா இல்ல மாயாவுக்கு கொடுக்குறாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா மணிச்சந்திராவுக்கு அடுத்து தினேஷ் இருக்காரு, அதுக்கு அடுத்து தான் மாயா இருக்காங்க. உங்களுக்கு தெரியாத சட்டங்கள் எதுவும் கிடையாது. இதுல வந்து ஒரு சில அரசியல் நடந்துச்சுன்னா வந்து மாயாவுக்கு செகண்ட் பிளேஸ் கொடுக்கலாம், ஏன் மாயாவுக்கு டைட்டில் கூட கொடுக்கலாம். கமல் சார் தான் கடைசியில் கையை இப்படி வந்து பிங்கி பிங்கி பாங்கி அப்படி தூக்குவாரு, திடீர்னு இந்த கையை தூக்குறது, இந்த கையை தூக்கி மாயா கையை தூக்கிட்டாருன்னா அவங்க தான் டைட்டில் வின்னர். அதாவது சரி ஓகே மக்களே, இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வந்து யார் டைட்டில் வின் பண்ண போறாங்க அப்படின்ட்டு அபிஷியலா விஜய் டிவில அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம காதுக்கு வந்த நியூஸ் படி அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர். ரன்னர் அப் யாரு அப்படின்றது வரைக்குமே தெரியல. எப்படி டைட்டில் வின்னர் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஐஷு இருக்காங்க இல்லையா, ஐஷு இந்த காஜி நெக்ஷன் அந்த ஐஷு வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க. போயிட்டு ஒருத்தரை வந்து எலிமினேட் பண்ணி கூட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த எலிமினேட் ஆகிற நபர் யார் அப்படின்னா ஒன்னு விஷ்ணுவா இருக்கும், ஐ திங்க் ஸோ விஷ்ணு தான் வெளியே வருவார் நினைக்கிறேன். அடுத்து போன சீசனுடைய டைட்டில் வின்னர் அசீம் இருக்காரு இல்லையா, அசீம் உள்ள போயிட்டு இன்னொருத்தரை வந்து எலிமினேட் பண்ணி கூட்டு வருவாரு. அது யார் அப்படின்னா தினேஷ் ஆர் மாயா, எனக்கு தெரிஞ்சு மாயா விட மாட்டாங்க, தினேஷா இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற 3 பேர்த்த வந்து நம்ம ஆண்டவர் கமல் சார் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு 3 பேர்த்தோடைய பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்டையும் வச்சுட்டு அந்த சீசன் 7 உலக கோப்பை அந்த சீசன் 7 வின்னருக்கான கப்பு வந்து அப்படி அடியிலிருந்து பொழந்துக்கிட்டு வெளியே வரும். அந்த கப்பையும் தூக்கிக்கிட்டு இவங்க 3 பேர்த்தையும் கையை பிடிச்சிட்டு கிரிட்டு 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 இழுத்துட்டு ஸ்டேஜுக்கு போகல. ஸ்டேஜுக்கு போயிட்டு செகண்ட் ரன்னர் அப் பண்றவங்கள 3வது பிளேஸ்ல இருக்கிறவங்க வந்து சொல்லிட்டு ஓரமணிக்கு வச்சுவாரு. கடைசியில் 2 பேரும் வந்து கூட்டு பக்கம் வச்சுட்டு கையை தூக்கி வின் பண்ண வைக்குவாங்க. சோ நிறைய பேர் சொன்னது அர்ச்சனா. செகண்ட் பிளேஸ் வந்து மாயா வராம மணிச்சந்திரா வந்தா எனக்கு சந்தோஷம். ஆனா பிக் பாஸ் சீசன் 7ல உனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாரா விஜய் அப்படின்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா உண்மையா பிரதீப் தான் சொல்லுவேன். அதாவது அவன் கெட்டவனோ நல்லவனோ அதை தாண்டி அவன் வந்து ஒரு நல்ல பிளேயர், நல்ல கேம் விளையாடுறான், நல்லா பண்றான் அப்படின்னு தெரிஞ்சு இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு கூட்டுத்தனமா என்ன சொல்லுவாங்க, மொத்தம் பொய் கேஸ் பூரா பொய் கேஸ் அவன் மேல தூக்கி போட்டு அவனுக்கு வந்து ஒரு பெரிய தண்டனையா கொடுத்து ரெட் கார்டு கொடுத்து பொம்பளை பொறுக்கி அப்படின்ற மாதிரி ஒரு பட்டத்தை கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. மனுஷன் வெளியே வந்துட்டு ஜாலியாக தான் இருக்கா போல. அதாவது ஒருத்தையும் எலிமினேட் ஆகி வெளியே போயிட்டு பிரதீப் சாரி பிரதீப் அப்படின்னு வந்து போஸ்டர் போட்டுருக்காங்க. அதை தாண்டி வந்து பூர்ணிமா வந்து சரியான ஆளுப்பா, நம்ம எப்படியும் கடைசி வரைக்கும் இருக்க மாட்டோம், 16 லட்சத்தை தூக்கிட்டு ஓடிடுறா அப்படின்ட்டு 16 லட்சத்தை தூக்கி ஓடி போச்சு. அது 16 லட்சத்தை தூக்கிட்டு போனது கூட பிரச்சனை கிடையாது. ஆனா திரும்பவும் ஸ்டேஜுக்கு வந்துட்டு கமல் சார்ட்ட மக்கள் என்ன கொண்டாடுறாங்க சார் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு பாத்தியா, பார்க்கறதுக்கு செம்ம காண்டாச்சு. இருந்தா அப்படி லெஃப்ட்ல ஒன்று ரைட்ல ஒன்று விடலாம் போல இருந்துச்சு. எப்படிதான் ஆண்டவர் அதெல்லாம் காதில் வாங்கிட்டு அப்படி ஸ்டேஜில் நின்றாரா எனக்கு தெரியல. சரி ஓகே மக்களே, இந்த பிக் பாஸ் சீசன் 7ல உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. டைட்டில் வந்து எப்படியும் இன்னைக்கு ஈவினிங் வந்து கண்டிப்பா கொடுத்துருவாங்க. நீங்க நினைச்ச நபருக்கு தான் வந்து இந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க. விஜய் டிவி இவ்வளவு நாளா வந்துட்டு எப்படியோ வெளியனுப்புறதுல வந்து கொலபடி பண்ணியிருந்தாலுமே டைட்டில் கொடுத்தது வந்து ஒரு நல்ல நபருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த டைட்டிலுக்கு தகுதியான நபருக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு உங்க மனசுக்கு பட்டுச்சு அப்படின்னா ஷோ பார்த்தீங்கனாலும் கவுண்ட் பண்ணுங்க. ஷோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு யார் டைட்டில் வாங்குவாங்க அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மேஜர் கமெண்ட் யாருக்கு வருது அப்படின்ட்டு நானும் பார்த்துக்கிறேன். அதாவது யாருக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்றத நானும் பார்த்துக்கிறேன். முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், நீ என்னடா டிடிஆர் கெட்டப் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே, இது கிராண்ட் பண்ணாலே, அதனால தான் நானும் வந்து காஸ்டியூம் வந்து ராயலாக அப்படியே ரிச்சா போட்டு வந்தேன். சரி ஓகே மக்களே, இன்னைக்கு என்ன நாள், தீமைகள் விலகி நன்மைகள் பெருக போகி. சரி ஓகே, எல்லாருக்கும் வந்து இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் அண்டு இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ட் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். எல்லாமே ஒன்று தானே, விஷ் யூ ஹாப்பி பொங்கல். எல்லாருமே வீட்டில் வந்துட்டு சேஃபாக ஜாலியாக அந்த ஜல்லிக்கட்டுக்கு என்ன மாதிரி போகிற இளைஞர்கள்லாம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு நானும் ஒரு 28 காளையை வந்து போன வருஷம் அடக்கினேன். கனவுல தான் அடக்கணும், நிஜத்தில் போக முடியாது. சரி ஓகே, காலை அடக்கிறவங்க அப்புறம் இந்த விளையாட்டு போட்டியில் போயிட்டு வீர சாகசம் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்க. எல்லாருமே பொங்கலை வந்து ஹாப்பியாக கொண்டாடுங்க. அண்ட் இந்த பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு, அப்பா நமக்கு பிடிச்ச பெரிய தலைவலிடா. பிக் பாஸை வந்து ரிவ்யூ பண்ணலான்னு எடுத்தேன், அதுக்கப்புறம் ட்ரோல் வீடியோவே போட முடியல. ஒரு வழியாக பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு. நம்ம பொங்கல்லேருந்து புதுசாக ட்ரோல் வீடியோ ஆரம்பிக்கலாமா, ஃபன் வித் விதியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, எல்லாருமே சிப்ப பைத்தியம் அப்படின்னு என்னையே திட்டுவீங்க. சரி ஓகே மக்களே, எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். உங்கள் ஃபேமிலியோட வந்துட்டு ஜாலியாக கொண்டாடுங்க. முடிஞ்சால் அப்படியே கேப்பில் லைவ் வரேன், நீங்கள் அப்படியே பார்த்து நம்ம கூட கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பேசிட்டு இருக்கலாம். ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு உங்ககிட்ட இருந்து வெளியே பெறுவது இட்ஸ் மீ விஜே. பாய்.